எவ்வளோ பெரிய ஒரு இடர் வந்தாலும் சரி, அந்த காலத்தில் பாசுரங்கள் பாடி மழையை நிப்பாட்டிருக்காங்க, பாசுரங்கள் பாடி மழையை வரவழைச்சிருக்கிறாங்க, பாசுரங்கள் பாடி அடைச்ச கதவை திறந்திருக்காங்க, திறந்த கதவை அடைச்சிருக்காங்கலாம். அப்போ மனிதனுடைய தவ வலிமைக்கும் மனிதனுடைய பக்திக்கும் இயற்கை வெல்லக்கூடிய ஆற்றல் இருந்திருக்கலாம். சரிதானா? அரவன் தீண்டிய ஒரு சிறுவனை காப்பாத்திருக்கல தமிழும் வேதமும். இப்படியெல்லாம் காப்பாற்றிய கடவுள் நம்ம மண்ணை காப்பாற்ற மாட்டாரா? கடவுளை நம்பணும், கடவுளை நேசிக்கணும், தர்மத்தை கடைபிடிக்கணும். அதர்மம் மேலங்குற பொழுது அழிவு ஏற்படும் மகாவிஷ்ணு சொல்லியிருக்காரு. அதர்மம் மேலங்கும் போது அழியும்னு சொல்லியிருக்காரு, தர்மம் காப்பாற்றப்படும் சொல்லியிருக்கிறாரு. எங்க பார்த்தாலும் அப்படி ஆயிடுது ஐயா. எல்லாம் கெட்டு போயாச்சு. அழிவு ஏன் வருது? தெய்வத்தை நாம் வழிபாடு செய்யாமல் இருக்கிற பொழுதோ, தெய்வத்தை உணராமல் இருக்கிற பொழுதோ, தெய்வங்கள் நம்மளை தண்டிக்க நினைச்சா புயலாக, காற்றாக, மழையாக, நிலநடுக்கமாக வரலாம்னு விதி இருக்கு. அதில் யாருக்கு என்னெல்லாம் நடக்கலாம்? நல்லவருக்கும் நடக்கலாம், கெட்டவருக்கும் நடக்கலாம். பூமி மாதாவை போற்றணும், இயற்கை மாதாவை வணங்கணும். இதெல்லாம் வணங்கினா நல்லா இருக்கும். இது முன்னோர்கள் சொன்னதான் நானும் சொல்லியிருக்காங்க.